அனைவருக்கும் அட்வான்ஸாக புத்தாண்டு வாழ்த்துக்கள். மேடையில் வந்திருக்கும் சாதனையாளர்களை வரவேற்கும் ஒரே திறமை விவேக்குக்கு மட்டும்தான் உள்ளது. இந்த வருடத்தில் இப்படி ஒரு மேடை நாங்கள் பார்த்ததில்லை. ஃபஸ்ட்டு இந்த முயற்சி ஏன்னா ரொம்ப அரிது. இந்த மாதிரி சாதனையாளர்கள் கலைத்துறைக்காக அவங்களுடைய பணியை பாராட்டியே தர வேண்டும். அப்படிப்பட்ட எப்படி முடியும்னு நான் நினச்சேன். சார் விவேக் என்கிட்ட சொல்லும்போது இவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கேன் சார்ன்னு பாருங்கள். அதாவது மனசுன்றது ஏஆர் ரஹ்மான் சார் வராரு, அவரே டிக்கெட்டு போட்டு வந்திருக்காருன்றதை விட அந்த மனித நேயம் ஒருத்தரை நேசிக்கணுன்னா காரணம் விவேக் படங்களில் பல பேரை நையாண்டி பண்ணுவார், கலாய்ப்பார். இருந்தாலும் அது யாரும் மனசையும் புண்பட்டு விவேக் சொல்லும்போது அதை ரசிப்பாங்க. அந்த ரசிக்கக்கூடிய தன்மை இருக்கும். யாராக இருந்தாலும் அந்த ஒரு நகைச்சுவை விவேக்கு கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அவர் தந்தை பெரியாருடைய கொள்கைகளையும் அதே போல் என்எஸ்கே சிரிக்கிறது மட்டும் இல்லை, அவருடைய கருத்துக்களில் சிந்திக்கவும் வைக்கக்கூடிய ஒரு கொள்கைகள் சொல்லியிருக்கார். அந்த அடிப்படையில் சினிமாவில் மூட நம்பிக்கையை ஆழமாக சிரிக்க வச்சு மக்களுக்கு போய் கொண்டு சேரும் அளவுக்கு இன்னைக்கு செய்தது விவேக் அவர்கள் தான். அந்த மூட நம்பிக்கையிலிருந்து இப்போ சமீப காலமாக அவருக்கு நம்பிக்கை உருவாயிருக்கு. அதாவது கடவுள் மேலே அது ஷிரடி சாய்பாபா அவர்களுடைய பக்தராக மாறிட்டு இருக்கார். ஏன்னா அது ஒன்றும் தப்பு இல்லை. சில நாத்திகவாதிகள் சொல்லலாம் கடவுளை பற்றி தப்பா. ஆனால் நாத்திகவாதி எப்பவுமே கடவுள் நம்பிக்கை ஆத்திகவாதியை விட நாத்திகவாதியினுடைய இதுதான் ஆழமாக கடவுளை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் விதண்டாவாதம் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் நம்பிக்கை ரொம்ப முக்கியம், தன்னம்பிக்கை அதை விட ரொம்ப முக்கியம். அந்த தன்னம்பிக்கையில் ஜெயித்தவர் தான் விவேக் அவர்கள். அந்த அடிப்படையில் இங்கே தயாரிப்பாளர் லாரன்ஸ் அவர்களை பாராட்ட ஆக வேண்டும். ஏற்கனவே ஹீரோவாக வளம் ஒரு நகைச்சுவை நடிகர் ஜெயிக்கிறன்னு ஒரு படத்தை நினைச்சாரு. ஆனால் அந்த படம் தயாரிப்பாளர் காரணமாக அது ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பாருன்றது எனக்கு தெரியும். ஆக சாய்பாபா நிச்சயமாக உங்களுக்கு துணையாக இருந்து, கலைத்துறை உங்களுக்கு துணையாக இருந்து இந்த படத்தை மாபெரும் வெற்றுப்பாடு செய்யும் என்று எல்லா வல்ல இறைவனை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.